யாருமா? மாமியார். அப்படியா? அப்படியா? பத்திரிக்கை நம்மளாம் பார்த்து என்ன முடிஞ்சிருச்சான்னு கேட்டாங்க. முடிஞ்சிருச்சுன்னு சொன்ன அவ்வளவுதான். வெல்கம் டு பாலிடிக்ஸ் பேசுறாங்க. எலெக்ஷன் வந்தா ஓட்டு கேட்க ஒவ்வொரு கட்சியும் வித்தியாசமா பண்றேன் அப்படின்னு நூதன முறையில எதையாவது பண்ணி வைரலாகி ட்ரால் ஆவாங்க. அந்த வகையில இன்னைக்கு வித்தியாசமான கம்பெனி முத்திரையில ஆக்ரோஷமா கருப்புசாமி அருள் வந்து திமுகவுக்கு ஓட்டு கேட்டிருக்காரு. ஆக்சுவலா கட்சி தலைமையை டிஃபரெண்டா இம்ப்ரெஸ் பண்ணா கவனம் நம்ம பக்கம் திரும்பி எலெக்ஷன்ல நிக்க சீட் எதுவும் கொடுப்பாங்களோ அப்படின்னு நினைச்சிருப்பாங்களோ என்னவோ, இன்னைக்கு நமக்காக வாண்டடா வந்து கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. ஒரே குடும்பத்துல கணவன், மனைவி, மாமியாரு, நாத்தனாரு, குழந்தைகள் எல்லாரும் ஒரே குடும்பத்துல இந்த அரசு சலுகைப்படுது. இங்க மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க. அவர் பண்ற பெர்ஃபார்மன்ஸை பார்த்து பின்னாடி நிக்கிற பெண் தொண்டர்களாலேயே சிரிப்பை அடக்க முடியாம கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் தொடரட்டும். அவர் வெறும் கருப்புசாமி வேஷம் தான் போட்டிருக்காரு. ஆனா உண்மையாவே கோவில் என்னென்னலாம் பூஜை எல்லாம் பண்ணுவாங்களோ அதெல்லாம் பண்ணிருக்காங்க. கருப்புசாமி கேரக்டரா நடிச்சவரு கருப்புசாமியாவே மாறி பக்கத்துல இருந்த கட்சி மகளிர் அணியை சேர்ந்தவங்கள ஆக்ரோஷமா மகளிர் உதவித்தொகை வாங்குறியாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. மகளிர் உதவித்தொகை வாங்குறியா? சொல்லு. அதுக்கு பதில் சொன்ன உடனே பக்கத்துல நின்றுட்டு இருந்த அவங்களுடைய மாமியாரையும் கோர்த்து விட்டுருக்காங்க அந்த அக்கா. யாருமா? மாமியார். முதியோர் உதவித்தொகை வாங்குறியா? எப்படி? திடீர்னு மீனவன் எவனாவது இருக்கானாடா அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. அதாவது அவர் அப்படி கூப்பிடலையா, கருப்புசாமி அப்படி கூப்பிட்டுருக்காராம். இதே தனியா அவர் அப்படி பேசியிருந்தா அடுத்த நாளே கட்சியில இருந்து நீக்கப்பட்டார் அப்படின்னு ஒரு லெட்டர் வந்தாலும் வந்திருக்கலாம். அரசு சார்ந்த சரி. ஒரு குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு வகையில உதவித்தொகை வருது, இதுக்காக நீங்க என்ன கைமாறு பண்ண போறீங்க அப்படின்னு ஆக்ரோஷமா கேட்டிருக்காரு. ஒரே குடும்பத்துல கணவன், மனைவி, மாமியாரு, நாத்தனாரு, குழந்தைகள் எல்லாரும் ஒரே குடும்பத்துல இந்த அரசு சலுகைப்படுது. இங்க மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க. ஆனா அப்படி பண்ற இந்த முதல்வர் ஸ்டாலினுக்கு நீங்க என்ன கைமாறு பண்ண போறீங்க? கேள்வியா கேட்டுட்டு இருந்த சாமி கடைசியில திமுகவுக்கு ஓட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்த முதலமைச்சர் அவர்தான். அப்படியா? ஸ்டாலின் தொடரட்டும். ஸ்டாலின் தொடரட்டும். வெல்வோம் 200. அடைப்போம் வரலாறு. கத்தாதீங்க ப்ரோ, பயமா இருக்கு. காங்கிரஸ் திமுக, திமுக காங்கிரஸ், டிவிகே காங்கிரஸ், காங்கிரஸ் டிவிகே, இப்படி பலகட்ட குழப்பங்களுக்கு அப்புறம் ஒரு வழியா திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒப்பந்தம் போட்டுட்டாங்க. அந்த நிகழ்வு முடிஞ்ச உடனே அப்பாடா ஒரு வழியா முடிஞ்சிருச்சு அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் வெளியே வந்து செய்தியாளர்களை பார்த்து ஒரு சைகை காட்டியிருப்பாரு. அது பயங்கரமா வைரல் ஆயிடுச்சு. அதுக்கு தஞ்சாவூர்ல நடந்த மேரேஜ் ஈவென்ட்ல விளக்கம் கொடுத்திருக்காரு. நேற்று இரவு வரை கூட்டணி கட்சியோடு பேசி ஒரு ஒப்பந்தத்தை முடித்து விட்டுத்தான், அது வெற்றிகரமாக முடித்து விட்டுத்தான், எல்லோரும் பாராட்டக்கூடிய வகையை முடித்து விட்டுத்தான் இன்றைக்கு நீங்கள் எல்லாம் வாட்ஸ்அப்பில் சோசியல் மீடியாவெல்லாம் பார்த்துருக்கலாம். அந்த ஒப்பந்தத்தை முடித்து விட்டு காரில் ஏறுகிற போது கையை எடுத்து அவருடைய சொல்லி எடுத்து அந்த ஆக்ஷனோடு நான் ஏறிய காட்சியை பார்த்துருப்பீங்க. அதை நான் திட்டமிட்டு செஞ்சது இல்லை. இதை காரில் ஏற வருகிற போது அங்கே எதிரில் நின்று கொண்டு இருக்கக்கூடிய பத்திரிக்கை நம்மளாம் பார்த்து என்ன முடிஞ்சிருச்சான்னு கேட்டாங்க. முடிஞ்சிருச்சுன்னு சொன்ன அவ்வளோதான். அது இன்றைக்கு ஒரே வைரலாகி எல்லாம் முடிஞ்சிச்சு, ஆல் ஃபினிஷ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கு அந்த காட்சிகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். காலையில தஞ்சாவூர்ல அமைச்சர் அன்பில் மகேஷ் இல்ல திருமண விழாவை நடத்தி வச்சுட்டு கரெக்டா 12 மணிக்கு தலைமைச் செயலகத்துல மக்களவை தேர்தலுக்கு திமுக கூட்டணி சார்பா போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யற நிகழ்வுக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்திருக்காரு முதல்வர் ஸ்டாலின். திமுக கூட்டணி சார்பா திருச்சி சிவா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், காங்கிரஸ் கட்சியிலிருந்து கிறிஸ்டோபர் திலக், தேமுதிக இருந்து LK சுதீஷ் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. தேமுதிக கட்சி ஆரம்பிச்சு 21 வருஷம் ஆகி முதல் தடவையா மாநிலங்களவைக்கு போக போறாங்க. ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் இருக்கும்போது அந்த கனவு நிறைவேறும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அது நடக்காததால இப்ப திமுக கூட்டணியில் சேர்ந்த அப்புறம் தேமுதிகக்கு அந்த கனவு நினைவாயிருக்கு. இதனால
நாள் காலையிலேயே விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடத்துல மரியாதை செலுத்திட்டு பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கிட்ட ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இந்த மனுவை தாக்கல் பண்ணியிருக்காரு எல்கே சுதீஷ். என்டிஏ கூட்டணி சார்பா, அதாவது அதிமுக பாஜக கூட்டணி சார்பா ஏற்கனவே மாநிலங்களவை எம்பியா இருக்கிற தம்பிதுரை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில வேட்புமனு தாக்கல் பண்ணாரு. அதே கூட்டணியில் இருக்கிற பாமக அன்புமணி வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. 60 எம்எல்ஏக்கள் மட்டும்தான் இந்த கூட்டணிக்கு இருக்கிறதால இவங்க 2 பேர் மட்டும்தான் தாக்கல் பண்ணியிருக்காங்க. பெரியார் போட்டோவை தவிர்த்துட்டு ஒரு மாநாடு நடத்துறாங்க. ஆனா பேர் மட்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு வச்சிருக்காங்க. முன்னாடி இருந்த அதிமுக இப்ப இல்லன்னு, அதிமுகவை தயவு செஞ்சு பேரை மாத்தி வச்சுக்கோங்க அப்படின்னு காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் அதிமுகவுக்கு பதிலடி விமர்சனம் பண்ணியிருக்காரு. பெரியாரை புறக்கணித்து விட்டு இங்க பொதுமக்களிடம் ஒரு பொது வாழ்க்கையில் ஈடுபடலாம் என்று பிஜேபி நினைத்தார்கள் என்றால் அதை விட அபத்தம் இருக்கவே முடியாது. இது எல்லாத்தோட எனக்கு என்ன வருத்தமாக இருக்குன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதை அனுமதித்தது தான் எனக்கு ரொம்ப பெரிய வருத்தமாக இருக்குது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய பெயரை மாற்றிக்கொள்ள வேண்டும். அண்ணாவும் திராவிடமும் சேர்ந்த பெயரை வச்சுக்கிட்டு பெரியார் படத்தை தவிர்க்கின்ற அந்த இயக்கம் இனிமேல் எந்த ஒரு கொள்கை பிடிப்பும் இல்லாமல் இருக்கும் ஒரு இயக்கமாக மாறிவிட்டது என்றதை நினைத்து வருத்தமடைகிறேன்.